ஹலோ, லன்ச் காம்போ ரெசிப்பியில் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து மோர் குழம்பும் பாவக்காய் பொரியலும். இந்த 2 ரெசிபியும் வந்து இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலும் இது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து துவரம்பருப்பும் பச்சரிசியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டையுமே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா அதில் வந்து கடுகு, ஒரு சிவப்பு மிளகாயை கிள்ளி அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சிவப்பு மிளகாயை கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இப்போ இதில் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உடைச்ச உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்தோட கலர் லைட்டாக மாறினோம்னா இதில் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காய கலர் மாறினவுடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தக்காளி இந்த மாதிரி மசிச்சு வந்தவுடனே நான் மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் விழுது பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து அந்த தண்ணியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் துவரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஒரு திக்கான தயிர் எடுத்து இந்த மாதிரி விஸ்க வச்சு அதை நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கொதிச்சு வரும்போது இந்த தயிரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு விஸ்கை வச்சு இது எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி கிளறி விடுறேன். இப்போ இதில் தேவையான அளவு மோர் குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி இலைகள் அது கூட சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுறேன். மோர் குழம்பு ரெடி. இதுக்கு மேட்சான ஒரு பொரியல் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பாவக்காய் பொரியல். யூஸ்வலாக வந்து இந்த பாவக்காய் பொரியல் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, இதோட கசப்பு தன்மை இருக்கனால. ஒரு தவாவில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து சூடான உடனே அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ 4 பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட கருவேப்பிலை இலைகளை சேர்த்து அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு 3/4 பங்கு வெங்காயம் வெந்தவுடனே பாவக்காயை வந்து விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் வெங்காயம் ரெண்டுமே வந்து இதில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். பாகக்காயோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தோணும் போது தண்ணியை தெளிச்சு விடவோ இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கவோ செய்யலாம். இப்போ ஒரு 3/4 பங்கு வெந்தது ஒன்று இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி கலந்துக்கிறேன். அப்படியே போட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை கிளறி விட்டுட்டு இந்த பாவக்காய் வந்து நல்லா இதில் வேகணும். அந்த மாதிரி வெந்துச்சுன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். எப்பயுமே வந்து இந்த பாகற்காய் வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாமே வந்து
இரும்பு தவால செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சீக்கிரமும் குக் ஆயிடும். நான் இங்கே செராமிக் பேனில் பண்ணுறேன், பட் இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்குது இது குக் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இரும்பு தவால பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சீக்கிரம் குக் ஆகி அது ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ பாகக்காய் வெந்துருச்சு. இந்த போட்டிருந்த மசாலா எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு அது கிரேவியோடு சேர்த்து வந்திருக்கு. இந்த காம்பினேஷனில் நீங்கள் மோர் குழம்பும் பாவக்காயும் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.